Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டெய்லி தொடர்ந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தேதி 20/3/2023. இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு டைம் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தலாம் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. 4 hours டைம் ஃப்ரேமில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 hours டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட 17,000 ப்ரீவியஸ் சப்போர்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 16,800. ரெண்டு பேக் டு பேக் சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. அந்த இடத்துல ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஒரு சப்போர்ட் ஏரியாவிலையோ அல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலையோ ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிட்டுனா இமீடியட் ரியாக்ஷன் காமிக்காது. அந்த இதில் கொஞ்சம் ப்ரைஸ் ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரியாக்ட் ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வந்து கீழே போகிறோமா, என்ன பண்ண பிளான் பண்ணோம், ஒரு 4-5 கேன்லாம் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4-5 கேன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டிசிஷன் எடுக்கும். ஒன்று புல் பேக் எடுத்து அகைன் வந்து அப் மூவ் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிஃப்டி 50. ஃப்ரெண்ட் நல்லா கவனிச்சிங்க, இது 4 hours டைம் ஃப்ரேம். அதாவது இன்னும் இந்த நெக்ஸ்ட் வீக் மூமெண்டம் சொல்ல வரான்னு இல்லை, இன்னும் மண்டே, டியூஸ்டே, 4 days, 5 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்க சப்போர்ட் இல்லை, இந்த சப்போர்ட் பத்தலை. அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகைன் இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டனோ ஹெட் பேட்டனோ க்ரியேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம மேலே போகிறது அப் ட்ரெண்ட் நோக்கத்தில் சொல்லலை, கஷ்டப்பட்டு தான் மேலே போகும். ஆனால் கீழே வர சொல்ல ஃபாலோ சொல்ல 3-4 கேனில் டக்கு டக்குன்னு கீழே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஒரு எவ்வளோ கேனில் கீழே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போகும். ஸோ இந்த மேலே போகிற தூரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் மேலே போகணுன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபாலிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக டக்குன்னு ஃபால் ஆகிட்டு இருக்கும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துலாம் இருக்கும். டைம் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஜோன், அதாவது சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் வந்திருக்கு. எல்லாமே ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி, இன்னும் ரெண்டாவது சப்போர்ட் கிட்ட வரல. மேபி ஃபஸ்ட் சப்போர்ட்லேயே மேலே போதா இல்லையா நம்ம சின்ன டைம் ஃப்ரேமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் அது ஃபின் நிஃப்டி, மூணுமே வந்து சேம் ஸ்டோரி தான் ஓடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மேக்ஸிமம் 500 likes. லாஸ்ட் டைம் சொன்னால் 500 likes மேலே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400 likes மாறிடுச்சு. ஓகே, மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிடலாம். நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு என்னுடைய வியூவில் ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுனால இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் டச் ஆச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ரைஸ் மேலே போயிருந்தால் நமக்கு வந்து ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ எஸ்எக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸில் காமிக்குது, ஒரு குளோபல் இஷ்யூ வந்து ரெட்டில் காமிக்குது. அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நமக்கு தேவையான ப்ரைஸு நம்ம இடத்துல வந்தால் நம்ம பிளான் பிரகாரம் நடத்தலாம். இல்லை நம்ம கை விட்டு ஒரு நம்ம பிளான் பண்ண இடத்துக்குனா நேர் ஆப்போசிட் வேறு எங்கேயோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓகே போட்டு விடுங்க, அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வேளை கேப் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 120-117 பாயிண்ட் வந்து காமிக்குது. இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 117 காமிக்குதுங்களா? ரைட், ஓகே. இப்போ டவுஜான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிகவர் ஆகிற மாதிரி காமிக்குது. ரைட், ஓகே. எப்படி என்னென்ன ஆகட்டும், நம்மளுடைய பிளான் பிரகாரம் பிளான் என்ன அப்படின்னா 17,000க்கு பிலோ, 17,000க்கு கீழே நல்லா பெரிய கேப் டவுன் ஆகிடுச்சு. 120 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 17,000க்கு பிலோ இந்த சப்போர்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த 16,950, இந்த 900, இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சில் ப்ரைஸஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை, அகைன் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சேலிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். 17,000க்கு பிலோ இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரிகவர் ஆகிடுச்சு, திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சு. அதாவது இந்த சப்போர்ட் சொன்னீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சு.
17,000க்கு 17,050 அபவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா திரும்பவும் நமக்கு வெட்ஜ் பேட்டர்ன் உள்ளே வந்துச்சு, திரும்பவும் நம்ம 17,200 வரலும் ப்ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸு அந்த காலையில் ஒரு ½ hour ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு புல் பேக் கொடுக்க ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குதான்னு பாருங்கள் கீழேருந்து. இல்லை சாலிட் பாடியோட ஒரு அரை மணி நேரமாக கீழே பாடியோட கீழே க்ளோஸ் கொடுக்குது, இது மேலே வரத்துக்கு பவர் இல்லாதங்கிட்ட இந்த சப்போர்ட் கிட்டே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் செல் அண்ட் பைக்கான பிளான் பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இப்போது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கிட்ட ப்ரைஸும் கிட்ட வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து மேலே போகணும். என்னோடய வியூவில் என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஒரு ஹெட்டு, ஒரு ரைட் ஷோல்டர் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அதாவது இந்த லோ இந்த லோ இருக்குங்களா, இந்த லோவை கட் பண்ணிடுச்சு, கேப் டவுன் ஆகிட்டு கீழே கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இந்த லோ கட்டாஷன், இந்த லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,150க்கு பிலோ, 39,150க்கு பிலோ உங்களுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுது அப்படின்னா அதில் செல்லிங்கில் பவர் அதிகம். ஸோ நீங்கள் செல்லிங்கான பிளான் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் ஆகிடுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம செல்லிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஒரு அன்பான ரிக்வஸ்ட், இவ்வளோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்டேட்டை கொடுத்த யூடியூப் நான் எதுவும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய பெருமைக்காக சொல்ல வரல. ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே அபோவ் பை இவ்வளோ தூரம் பாயிண்ட் வரும் அவ்வளோ பாயிண்ட் வரும்னுவாங்க. கிளியராக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு சொல்கிற யூடியூப் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை, பார்க்கல நான். ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் மேலும் அதிகப்படுத்தினா என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா பாதி பேர் அதை லைக் பண்ணுங்க. ஒரு 500 பேர் லைக் பண்ணதில் ஒன்று தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். பார்க்குங்க, அப்புறம் உங்களோட விருப்பம். ஓகே சரி, இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பாருங்கள். ஸோ என்னுடைய மேலே போகிறதா இருந்துச்சுன்னா பேட்டர்ன் அதுக்கு ஒரு சின்னதாக திரும்ப ஒரு ரீடெஸ்ட்மெண்ட், அதாவது இங்கேருந்து மேலே போகிறது ரீடெஸ்ட்மெண்ட் அகைன் மேலே போச்சுன்னா ஓகே நம்ம திரும்ப வந்து பையிங்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா 200 EMI ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் எப்போன்னா எங்கே ட்ராவல் பண்ணுறது தான் இப்போ கேள்வி. இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம பிளான் ஓகே. கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லோ கட் ஆகுதான்னு பாருங்கள். அந்த கேப் டவுன் கூட அதாவது 39,150க்கு கீழே க்ளோஸ் கொடுக்குதான்னு பாருங்கள். 39,150க்கு கீழே க்ளோஸ் கொடுத்தா பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த ரைட் ஷோல்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். எஸ், ஃபின் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான். ஒரு நம்ம ட்ரா பண்ண லைன் அப்படி இருக்குது. ஸோ நேற்று அன்றைக்கி பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்களா, நம்ம இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பார்த்தோம். பிரேக் டவுன், ரீடெஸ்ட், அகைன் ஃபால், இங்கேயும் நம்ம கேட்ச் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ இங்கேருந்து வந்து ஷார்ப் ரிகவரியும் ஆகிருக்கு. ரிகவர் ஆகிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகுனா சேம் ஸ்டோரி தான். அதனுடைய ப்ரீவியஸ் லோ கட் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் எங்கெங்கே பார்த்துக்குங்க. 17,500 லோ லெவல், அப்போ லெவல் பார்த்தீங்கன்னா 17,730. ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப் டவுன் வச்சுருவாங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். 17,500 ஓப்பன் ஆகுதா பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு 17,700 டச் ஆகும். 17,500 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஷன் ஃபால், மார்க்கெட்டில் ஃபாலிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.